Welcome to Yanmax Civil Muthukali. In the video, we will talk about the matrices question number 19. A trust fund has rupees 30,000 that must be invested in two different ways of bonds. The first bond pays 5% interest per year. The second bond pays 7% interest per year. Using matrix multiplication, determine how to divide rupees 30,000 among the two types of bonds. If the trust must obtain a annual total interest of rupees 1800 and rupees 2000. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பாண்டில் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷேர் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000. எக்ஸுங்கிறது வந்து என்ன சொல்லிக்கலாம், ஃபர்ஸ்ட் பாண்டில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, ஒய்ங்கிறது செகண்ட் பாண்டில் கிடைக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum, செகண்ட் பாண்டில் வந்து 7% per annum. ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, 1800 வந்து டோட்டல் இதாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸு ஒய்யு, நெக்ஸ்ட் என்னது 5%, 7%. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு, 1800 ஃபர்ஸ்ட் கேஸில். ஓகேவா, மேட்ரிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 5%ங்கிறது என்னது 0.05, 5 divided by 100, 7 divided by 100. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ரோ காலம். எப்போவுமே மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். செகண்ட் காலம் ரோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வரும். ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ரெடி ஆகும். எக்ஸ் இன்ட்டு 0.05, 0.05x ப்ளஸ் 0.07 y is equal to 1800. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே x plus y is equal to 30,000 எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தடை கூட போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் 0.05x ப்ளஸ் 0.07 ஒய்க்கு பதில் என்ன பண்ணுறோம், 30,000 மைனஸ் x is equal to 1800. ஸோ 0.05x ப்ளஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் 210000, 2 digit தள்ளி டாட்டு, ஸோ 2100 வரும். மைனஸ் 0.07x is equal to 1800. ஸோ நான் வேரியபிள்ஸை சால்வ் பண்ணால் மைனஸ் 0.02x ஈக்குவல் டு, இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணால் 2100லேருந்து 1800 போயிடுச்சுன்னா 300. ஸோ 300 இஸ் ஈக்குவல் டு, இது அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 0.02x. எக்ஸை கீழே வச்சுக்கிட்டோன்னா 300 டிவைடட் பை 0.02ங்கிறத எப்படி எழுதலாம், 2 divided by 100ன்னு எழுதலாம். அப்போ 100 மேலே வந்துடும். ஸோ 3000 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 50. ஸோ 15,000. எக்ஸ் 15,000 வந்துருச்சு அப்படின்னா ஒய் என்னது 30,000 மைனஸ் 50,000. ஸோ ஒய்யும் 15,000 ஃபர்ஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸும் அதே தான் போடுவோம். எக்ஸு ஒய்யு மேட்ரிக்ஸு 5%, 7%. ஆனால் இங்கே அமௌண்ட் என்ன வரணும், 2000 வரணும். ஸோ 0.05x ப்ளஸ் 0.07y இஸ் ஈக்குவல் டு 2000. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000 போது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் 0.05x, ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 30,000. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30,000 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ 30,000 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000. ஸோ என்ன ஆகும், 0.05x ப்ளஸ் சால்வ் பண்ண ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 2100 வரும், மைனஸ் 0.07x இஸ் ஈக்குவல் டு 2000. வேரியபிளெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 2100லேருந்து 2000 சப்ராக்ட் பண்ணால் 100 வரும். இது மைனஸ் 0.02ன்னு இருந்துச்சு, இந்த சைட் போகும்போது ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 0.02. அதை எப்படி எழுதலாம், 2 divided by 100ன்னு எழுதிடலாம். ஸோ 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 கட் பண்ணால் 50. ஸோ 5000. எக்ஸ் வந்து 5000னா ஒய் என்ன இருக்கணும், 30,000லேருந்து 5000 போச்சுன்னா 25,000. ஸோ அவ்வளோதான்.